தூத்துக்குடியில் அமைந்துள்ள ஸ்டெர்லைட் காப்பர் ஆலைக்கு எதிராக நடந்த மக்கள் போராட்டத்தின் போது 2018ஆம் ஆண்டு மே 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டை குறிக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலை வேதாந்தா ரிசோர்சஸ் நிறுவனத்தின் ஒரு அங்கம். இந்த ஆலை சுற்றுச்சூழல் மாசுபாடு, நிலத்தடி நீர், காற்று ஏற்படுத்துவதாக கூறி நீண்ட காலமாகவே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் உள்ளூர் மக்களால் எதிர்க்கப்பட்டு வந்தது. 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் ஆலையின் விரிவாக்கத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ந்து 100 நாட்களுக்கும் மேலாக அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வந்தனர். மே 22, 2018 அன்று போராட்டம் தீவிரமடைந்து ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மக்கள் பேரணியாக சென்றபோது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். நடந்தவை: மே 22, 2018 அன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 16 வயது சிறுமி ஸ்னோலின் உட்பட பலர் அடங்குவர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறுநாள் மே 23 அன்று அண்ணா நகரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். மொத்தம் 13 பேர் இந்த சம்பவங்களில் உயிரிழந்தனர். இந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டையே உலுக்கின. இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த ஆணையம் தனது அறிக்கையை 2022ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி தமிழக அரசிடம் சமர்ப்பித்தது. அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கை இந்த சம்பவத்திற்கு காரணமான 17 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உட்பட 4 வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தது. இந்த அறிக்கை காவல்துறை அதிகப்படியான கொடிய சக்தியை பயன்படுத்தியதாக கண்டறிந்தது. சில காவலர்கள் போராட்டக்காரர்களை சுட்டுக் கொன்றதாகவும் அறிக்கை குறிப்பிட்டது. சிபிஐ இந்த வழக்கை விசாரித்தாலும் அதன் விசாரணை ஒருதலைபட்சமாக இருப்பதாகவும் குற்றவாளிகளை காப்பாற்றுவதாகவும் விமர்சிக்கப்பட்டது. சென்னை உயர் நீதிமன்றம் இந்த துப்பாக்கிச் சூட்டை ஜீரணிக்க முடியாது என்றும் கொலையாளிகள் மீது வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் கடுமையாக கண்டனம் தெரிவித்தது. மேலும் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளின் சொத்து விவரங்களை விசாரிக்கவும் இந்த சம்பவம் ஒரு முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட செயல் என்றும் கருத்து தெரிவித்தது. ரிக்ஷன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பரிந்துரையை தமிழக அரசு இதுவரை முழுமையாக ஏற்கவில்லை. துறை ரீதியான நடவடிக்கைகள் மட்டுமே எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது.